ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கனில் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டி பற்ற வச்சு அதில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். சின்ன வெங்காயம் 100 கிராமு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கி 4 வரமிளகா கிள்ளி போட்டிருக்கிறேன். நல்லா இது கண்ணாடி பதத்துக்கு வரணும். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். பொதுவாகவே சிக்கன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இதை கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ சிக்கன் எடுத்து போட்டாச்சு. இது 1/2 கிலோ சிக்கனு. இந்த சிக்கன் நல்லா வதக்கிக்கலாம். இதிலேருந்து தண்ணி விடும்ல, அந்த தண்ணியெல்லாம் விழுந்து வற்றிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது போட்டு கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசம் போகட்டும். இதை 2 கிளறி ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்போ கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பு இதையும் போட்டு நல்லா வதக்கில அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கல்லுப்பு போட்டதுக்கப்புறம் சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி இருக்கும் ஈரப்பசையாட்ட. அந்த ஈரப்பசை இருக்கையில் தான் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், வர மிளகாத்தூள் தான் இதுக்கு சேர்க்கணும். வேறு எந்த ஒரு மசாலாவும் இதில் நான் போடலை. வெறும் வர மிளகாத்தூள் தான், ப்ளைன் வர மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதுக்கு மசாலாவே இவ்வளவு தான். இந்த மசாலா போட்டு அந்த தண்ணி இருந்துச்சுல, இஞ்சி பூண்டு வதக்கின தண்ணியே சிக்கனில் கொஞ்சம் விட்டுச்சுல, அந்த தண்ணியிலே லைட்டாக பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் இது பண்ணுறக்கு. இது இப்போ வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் சாப்பிட்டா வெந்திருக்கும். இதில் உப்பு காரமெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் சூடாக சாப்பாடு வச்சு இது சாப்பிடையில நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம். அந்த ரசத்துக்கும் இந்த சுக்கா போட்டு ஒரு நாளைக்கு சாப்பாடு, வெறும் சாப்பாடு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மசாலா ரொம்ப போடலன்னு சொல்லி நீங்கள் அசால்ட்டாக நினைக்க வேண்டாம். இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாப்பாட்டோடு பிசைஞ்சு சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள்.